இங்க சத்தம் போட்டாலே சாவுனுச்சுங்கிற ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு இந்த உலகத்துல எஞ்சி இருக்க மனிதர்கள்லாம் எங்கேயோ பத்திரமா வாழ்றாங்கன்னு அவ நம்புறா. அந்த இடத்தை தேடி இவ தனியாளா போயிட்டு இருக்கா, ட்ரெயின் ட்ராக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு. போற வழியில ஒரு டேமேஜ் ஆன ட்ரெயினை பாக்குறா. அதுக்குள்ள தனக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருக்குது. அதை எப்படியாச்சும் சத்தம் போடாம பொறுமையா வெளியே எடுத்தலாம்னு சொல்லிட்டு கையை விட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. என்னதான் அவ சத்தம் போடாம பொறுமையா எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு இறந்து போன மனுஷனோட டெட் பாடி இருந்திருக்கும். அந்த எலும்பு கூடு வந்து அவளோட கையில விழுகுது. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே பயத்துல கத்திடுறா. பாவம் சின்ன பொண்ணு தானே. இங்க இந்த சத்தத்தை கேட்டு அந்த மிருகம் இந்த இடத்துக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு அவ பயத்துல அதே இடத்துலயே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா. ஆனா அவ நினைச்ச மாதிரியே இந்த ஜந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. உடனே கையில கண்ணை எடுத்துக்கிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு தன்னோட காதுல ஒரு டிவைஸ போட்டிருப்பா. இதுல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வரும். இந்த சத்தத்தை அந்த மிருகத்தால தாங்கிக்க முடியாது. அதை கனெக்ட் பண்ணி விட்டுறா. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜந்து நில குலைஞ்சு போகுது. ஆனா பின்வாங்கி போகல, பொறுமையா முன்னேறி வந்துகிட்டு இருக்குது. ஒரு கையில அந்த டிவைஸ் இருக்குது, இன்னொரு கையில தான் துப்பாக்கி இருக்குது. அதனால ஒழுங்கா அந்த துப்பாக்கியை பேலன்ஸ் பண்ணி அந்த பொண்ணால சுட முடியல. இதை தாண்டி அந்த மிருகத்தை சுட முயற்சி பண்ற, ஆனா அக்யூரேட்டா சுட முடியல. சின்ன காயம் மட்டும் தான் படுது. அதனால அந்த மிருகம் இன்னும் டென்ஷன் ஆகி பொறுமையா அவ பக்கத்துல நெருங்கி வந்து அவளை கடிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை திறந்துகிட்டு கிட்டத்துல வந்துருச்சு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போட்டு தள்ள போகுது அப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து அந்த மிருகத்தோட தலையிலேயே சுட்டு தள்ளுறாங்க. யாரான்னு பார்த்தா ஃபேமிலியை விட்டு தனியா பிரிஞ்சு வந்த இந்த பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வர சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்ச ஹெம்பட்டுங்கிற ஒரு பர்சன் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்க சுட்ட இந்த சத்தத்தை கேட்டு அந்த சரௌண்டிங்ல இருக்க மிருகம்லாம் இப்ப இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹெம்மட் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு போயாகணும். நம்ம சுட்ட சத்தத்தை கேட்டு இன்னும் நிறைய மிருகங்கள் இந்த இடத்துக்கு வந்துரும், வா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு காது கேட்காது. காதுல இருந்து ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணால, அந்த டிவைஸ் மூலமா தான் அவளுக்கு காது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது அங்கேயே யூஸ் பண்ணதால அதுல சார்ஜ் போயிருச்சு. இப்ப சார்ஜ் ஆகுற வரைக்கும் இவளுக்கு சைகையில தான் எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். எப்படி அவர் சொல்ல வந்ததை சைகையிலே சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்றா. இல்ல போய் தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, உங்க ஒய்ஃபை கூட இந்த மிருகங்கள் தான் கொன்னுச்சு, இதுங்களை நம்ம அழிச்சே ஆகணும், அதுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போய் உதவி தேடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே அவரை எப்படி ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிடுறாங்க. காலையில பொழுது விடிஞ்சு பார்த்தா அவ காதுல போட்டிருந்த டிவைஸையும் காணா, ஹெம்மட்டையும் காணா. ஐயோ, அந்த மிருகம் தான் அவரை அட்டாக் பண்ணி கொன்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அப்படிலாம் எதுவும் ஆகல. அந்த மனுஷன் திரும்ப வந்துட்டாரு. அவர் வெள்ளனே எந்திரிச்சு அந்த பொண்ணோட டிவைஸை சார்ஜ் பண்றதுக்காக அங்க டேமேஜ் ஆகி கிடக்கிற ட்ரெயின்ஸ்ல சார்ஜ் போட போயிருந்திருக்காரு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் பொழுதும் சாஞ்சிருது. அவங்க நிறைய போட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல ஒரு அப்பாவி பொண்ணு அடிப்பட்ட நிலைமையில அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக ஹெம்மட் கையை நீட்டிக்கிட்டே பக்கத்துல போறான். ஆனா அந்த பொண்ணு டக்குனு இவனோட கழுத்துல ஒரு கைத்த மாட்டி சுருக்க வச்சு விட்டுறா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவன் கழட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ண பார்த்தா சலங்க சத்தமும் கேக்குது. ஏன்னா அது கூட ஒரு சலங்கையும் கனெக்ட் ஆயிருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க எல்லாருமே வெளியே வர்றானுங்க. இவங்க மனித கறியை சாப்பிடக்கூடிய கேனபல் போல இந்த சின்ன பொண்ணை மட்டும் தனியா கூட்டிட்டு போறானுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு பார்ட் 6 கமெண்ட் பண்ணுங்க.